ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஓசியா 6:1. அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இன்றைய உலகத்திலே மனிதர்கள் பலவிதமான காயங்களோடு வாழ்கிறார்கள். சிலருக்கு உடலில் காயங்கள், சிலருக்கு மனதில் காயங்கள், சிலருக்கு சில உறவுகளால் காயங்கள், சிலருக்கு பொருளாதார காயங்கள். மருத்துவர்கள் உடலில் காயங்களை குணமாக்கலாம், ஆனால் உடைந்த மனதையும் நெருங்குகின்ற வாழ்க்கை முழுவதுமாக குணமாக்கவும் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. தேவன் நம்மை திருத்துவதற்காக சில நேரங்களில் அனுமதிக்கும் சோதனைகளாக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் அடித்த கையை விட அவர் அரவணைக்கும் கை மிகவும் அன்பாக உள்ளது. அவர் உடைந்ததை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். அவர் காயப்பட்டதை விட குணமாக்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லை உளியில் மீண்டும் மீண்டும் அடிக்கின்றான். அந்த கல் ஏன் என்னை இவ்வளவு அடிக்கிறாய் என்று கேட்டால், சிற்பி உன்னை அழிக்க அல்ல, அழகான சிலையாக மாற்றதான். நாட்கள் கழித்து அந்த கல் அனைவரால் பாராட்டப்பட்டு அழகிய சிலையாக மாறுகிறது. அதுபோல நம் வாழ்க்கையில் வரும் சில வேதனைகளையும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, தேவன் நம்மை உயர்ந்த வாழ்க்கையை நமக்கு தருவதற்காகவே. அவர் அனுமதிக்கும் கண்ணீர்களுக்கு பின்னே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்று நாம் காயப்படுத்திய மனிதரை நம்பாமல் குணமாக்கும் தேவனை நம்புவோம். தோல்வி உங்கள் வாழ்க்கையில் முடிவு அல்ல, தேவனுடைய புதிய ஆரம்பமே உங்கள் வாழ்க்கையில் தொடக்கமாக உள்ளது. மனவேதனையிலும் நோயிலும் இழப்பிலும் இருந்தாலும் தேவன் உங்களை மறக்கவில்லை. இன்று அவரிடம் திரும்புங்கள். அவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா காயங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். உடைந்த மனதையும் நொறுங்குகின்ற நம்பிக்கையும் வேதனைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை தொட்டு குணமாக்கி புதிய நம்பிக்கையோடு சமாதானத்தோடு வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை குணமாக்குவார், உங்கள் காயங்களை கட்டுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.